Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. இன்னைக்கு ஆஃப்டர் ஒர்க் டு நைட் ரொட்டீன் என்னலாம் நான் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது ஒரு சப்ஸ்கிரைபரோட ஒரு ரெக்வஸ்டடான வீடியோன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒர்க்குக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டேக்கு நான் எதுனா ஒரு மேக்கப் வியர் பண்ணிட்டு போகணுன்னா ஃபர்ஸ்ட் மேண்டட்டரியாக அதை தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். எவ்ரிடே பேஸில் இந்த பேபி க்ரீம் இந்த ஃபவுண்டேஷன் அது மாதிரிலாம் நான் வியர் பண்ண மாட்டேன். அக்கேஷ்னலாக தான் நான் காஜல், லைனர், மஸ்கரா வைப்பேன். ரெகுலராக பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த க்ளோ லண்டன் டால்க் பவுடர் இருக்குது. அது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ளஷ்ஷு, தேவைப்பட்டால் லிப்ஸ்டிக்கு, பிந்தி. இதுதான் என்னோடய டெய்லி ஒரு டீச்சர் ஒர்க்கான ஒரு க்ரூம் அப் மேக்கப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி லைட்டாக நான் பர்பிள் கலர் காஜல் வச்சுட்டு போனேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ இந்த கேட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கேட்டு அப்பப்போ மேலே எல்லா ரூமே விசிட் பண்ணி ஒரு ரவுண்டு போகிறது, மார்னிங்கு, ஆஃப்டர்நூனு, ஈவினிங் அப்பப்போ வர்றது. ஸோ இதை மாதிரி தான் கொஞ்சம் நிறைய நாட்டினஸ் பண்ணிட்டு போகும். சரி அப்படியே விட்டுட்டேன், அது தண்ணி சாப்பிட்டோன்னு. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மார்னிங்கே அம்மா இந்த மிக்ஸ்டு சுண்டல் சோக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய ஸ்டைலில் இந்த லாஸ்ட் மினிட்ல அதை ஒரு கோகோனட்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ கேட்டும் போகணும், அதனால் வீடை ரவுண்டு விசிட் அடிச்சாச்சு, அதனால் அமுச்சு விட்டுட்டேன். இதை மாதிரி மிக்ஸ்டு சுண்டல் அம்மா காலையிலே ஊற வச்சுட்டாங்க. ஸோ இதை மாதிரி மிக்ஸ்டாக சாப்பிடும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் காலையில் ஊற வச்சதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லாக வீட்டில் எதனா ஸ்நாக் இருந்தால் எடுத்து சாப்பிடுவேன். இல்லை ஊற வச்சுருந்தேன்னா இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா இதையும் சாப்பிடுவேன். இல்லைன்னா சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப பசிச்சாலும் வீட்டில் சாதம் போட்டு கூட சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஒரு டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு ஸ்நாக்குன்னு சாப்பிடும்போது அது ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டா இந்த ஒரு ஹெக்டிக்கான ஒர்க் சிச்சுவேஷனில் லைஃப்பில் ஹெல்த்தியாக சாப்பிட்டா மாதிரி இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு சாஃப்டாக இந்த சுண்டெல்லாம் குக் ஆகிருந்தால் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் 6 to 7 விசில் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற மாதிரி வச்சுடுவேன். அது குக் ஆகிற ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். ஸோ அது மீன் வாயில் டைம் வீட்டில் எதனா கலைஞ்சி போயிருக்கோம்ல, அதை க்ளீன் பண்ணுறது. நிறைய பேர் என்னோடய லாஸ்ட் நிறைய விலாகில் கேட்டிருக்கீங்க. நான் ஸ்டேயிங் அலோன்லாம் இல்லை, நான் ஃபேமிலியோட அப்பா, அம்மா, தம்பி எல்லாரோட தான் இருக்கேன். பட் வீடியோவில் நான் மட்டும்தான் வரதை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இது மாதிரி ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாகும் உங்களுக்கு பார்க்க பிடிக்க இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டடான வீடியோவாக இருக்குது, அதனால தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிளான ஃப்ரை பண்ணுறதா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொரியாண்டர் அண்டு கறி லீவ்ஸ், க்ரீன் சில்லிஸு, கோக்னட் இதை மாதிரி நான் பல்ஸில் பிரேக் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சுண்டல் எப்படி தாளிப்போமோ அதை மாதிரி போட்டு தாளிச்சிட்டேன். இது ஒரு கப்பு ஃபுல்லாக ஈவினிங் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இது ஒரு கப் ஃபுல்லாக சாப்பிடும்போது நைட்டு டின்னர் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுவேன். இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக செம்ம வாசனையாக இருக்குது, மிக்ஸ்டாக இருக்கிறதுனால. ஸோ இது ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம்.
பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. இதை மாதிரி மிக்ஸ்டாக வந்து சுண்டல் குக் பண்ணி அது சாப்பிடும் போது அது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதாமே ஃபில்டர் தண்ணி எடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம தாளிச்சதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. ஓ யா, யம்மி யம்மி யம்மி. நீங்களும் இது மாதிரி ஒரு ஹெல்தியான ஸ்நாக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு கப் ஃபுல்லாக வச்சு சாப்பிடுங்க, ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸும் இதை மாதிரி சாப்பிட்றதுனால உங்களுக்கு கிடைக்குது. நான் பண்ண குவான்டிட்டி எங்கள் வீட்டில் இப்போ 4 பேர் இருக்கும். 4 பேருக்கும் பண்ண குவான்டிட்டி தான். நான் என்னோடய ஷேர் எடுத்து தான் சாப்பிட்டேன். மீதி எல்லாமே வீட்டில் இருக்கவங்களுக்கு வச்சுட்டேன். எப்பயுமே நான் ஏதாவது குக் பண்ண கையோட வாஷ் பண்ணி வச்சுறது, எதெல்லாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தனோ அதெல்லாம் போய் செட்டில் பேக் வந்து பண்ணிடுறது. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி குடித்தேன். ஒரு 9:15க்கு மேலே என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் பண்ணுவேன். இப்போ நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்னிங் ஒரு 5 o'clock வந்து எந்திரிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நைட் எப்பயுமே நான் இப்போலாம் சீக்கிரமாகவே தூங்கிறேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராகவே சொல்லலாம். ஸோ என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் என்னோடய டிஐஒய் ஃபேஸ் வாஷ் பவுடர், இதில் வந்து நிறைய விதமான பருப்பு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கஸ்தூரி மஞ்சள், இது என்ன டெய்லி என்னோடய கோ டு ஃபேஸ் வாஷ் பவுடராக சொல்லலாம். ஸோ எப்போல்லாம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணணுமோ ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த மாதிரி பவுடரை போட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஸ்கின்னுக்கு அந்த மஞ்சள் வந்து நல்லாவே போகணும். நான் டே டைமில் மார்னிங் வந்து யூஸ் பண்ண முடியாது மஞ்சள். நைட்டில் இந்த மாதிரி நான் மஞ்சள் போட்டு, ஏன்னா நம்ம டேயில் போயிட்டு வரும், ஸ்கின்னு டேன் ஆகும். கண்டிப்பாக ஆகிருக்கு எனக்கு நிறைய. அதனால் ஃபேஸில், அப்புறம் என்னோட கை, அப்புறம் என்னோட எல்போ, இந்த நீஸ் இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அப்படி கையோடு நான் வாஷும் பண்ணிடுறது. ஸோ நைட் இதை மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். அதான் எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். ஒரு டர்ட்லாம் ரிமூவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்க இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் மாஸ்க் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி ஒரு 3 மினிட்ஸ் என்னோடய ஸ்கின்னில் வந்து வைக்கிறேன். இது வந்து நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது டெய்லியுமே ஒரு ஸ்பூன் எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிப்பேன். நீங்கள் ஆலோவேரா ஜெல் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ணனா இதை மாதிரி நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃபேஸில் வச்சாலே போதும் நைட்டில். இல்லைன்னா நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் கூட வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 to 5 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டரை வந்து என் ஃபேஸில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் டெய்லி மை கோ டு எனி சீரம், ஒரு 3 to 5 வேரியண்ட் ஆஃப் சீரம் வந்து வச்சுருக்கேன். எனக்கு அந்த டேயில் என்ன சீரம் வேணுமோ அந்த சீரம் போட்டுட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் கொடுப்பேன். ஏன்னா மார்னிங் நம்ம எந்திரிச்சு ஹெக்டிக்காக ஒர்க்கு கிளம்பி போகிற பர்சனாக, ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது நம்மளோட டைமும் வந்து மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டைம் எனக்கு மார்னிங் எதெல்லாம் ஸ்கின் கேர் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது ஈவினிங் வந்து இந்த மாதிரி நைட்டில் வந்து நான் ஃபில் பண்ணிவிடுவேன். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வாஸ்லினோட என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் எதை மறந்தாலும் ஹேர் கோம் பண்ணுறது நைட் மறக்காதீங்க. ஏன்னா காலையில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோ இல்லை தலை சீவிட்டு போகும்போது நைட் அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு வாட்டி ஹேரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி பிளேட் எடுத்து டீடாங்கிள் பண்ணி அகெயின் பிளேட் போட்டு நீங்கள் வந்து தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு சிக்கும் வந்து முடி ஆகாது, நிறைய பிரேக் அவுட்ஸும் ஆகாது ஹேரில். அதனால் எப்பயுமே கோம் வச்சு ஒரு 1 to 2 டைம்ஸ் வந்து 2 டைம்ஸ் ஆச்சு கோமை வந்து தலையில் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் ஒரு vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கான ஒரு ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன் பிட்வீன் நான் வந்து டின்னரும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சில்லிங் அவுட் சைட் வாக் வந்து போங்க, ஒரு சில்லிங் அவுட் சைட் பால்கனியில் வந்து உட்காருங்க. இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் ஒரு நல்ல ஒரு
சில் ப்ரீஸ் வந்து என் ஃபேஸில் கிடச்சதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 o'clockலாம் வந்து இப்போலாம் தூங்கிடுறது. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லோரும் வந்து நான் பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் பபாய் ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். ஸ்டே டியூன், கீப் ஸ்மைலிங். பபாய்.